ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி திமைவேடம் ஆடி மாதம் 3ஆம் தேதி 19/7/2024 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிரதோஷம், ஆடி முதல் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணிலிருந்து 10 மணி வரை, மாலை 4:40 5:40 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி. இன்றைய திதி இன்று இரவு 7:01 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:54 வரை கேட்டை, பின்பு மூலம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:59 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை 2:54 வரை பரணி, பின்பு கார்த்திகை. இன்றைய ராசி முதல் ராசியாக மேஷ ராசி அன்பர்களுக்கு. இந்த மேஷ ராசி அன்பர்கள் எல்லாம் கொஞ்சம் வேகத்தோடும் வீரியத்தோடும் இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் நீங்கள் கவனத்தோடும் கொண்டும் பயபக்தியோடும் அச்சத்தோடும் நீ கடந்து செல்லக்கூடிய ஒரு நாளாக அமைது. உங்களுக்கு எல்லா விஷயமும் மேஷம் செவ்வாயோட வீடு தான், நெருப்பு ராசி தான். அதனால் வேகங்கள் இருக்கும். அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துலையும் வேகப்படணும் கோவப்படணுமோ அது மாதிரி கொஞ்சம் பார்த்து பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு அச்சப்பட வேண்டிய விஷயத்துக்கு அச்சப்பட்டு உங்களுக்கு இந்த நாளை எடுத்து சொல்லினீங்க. இந்த கல்வியிலெல்லாம் கொஞ்சம் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம், தைரியமான ஒரு முடிவு எடுத்து அடுத்த போகிறீங்க. உங்கள் அலுவலக பணியில் யாராலையும் முடியாதுன்னு சொன்ன வேலைகளை நீங்கள் பயம் இல்லாமல் நீங்கள் தைரியமாக எடுத்து முன்னேற்றி சொல்லக்கூடிய சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதனால் சில விஷயங்கள் கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது. ஆனால் எல்லா விஷயம் யோசித்து சில முக்கியமான ஒரு முன்னேற்றத்தை தடையாக நீங்கள் அமைஞ்சிடாதீங்க. பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படுறது உங்களுக்கு நல்லது. என்று உங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் அச்சப்பட்டு செல்லக்கூடிய நாளாக அமைந்து மேஷ அன்பர்களுக்கு. ரிஷபராசி வந்தால் கொஞ்சம் சுகமான நாள் உங்களுக்கு. ரிஷபத்துக்கு சுக்கிரனோட வீடு, எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு வசதியும் வாய்ப்பும் கிடைக்க போகுது. விவசாய அன்பர்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள், தண்ணி வசதி, எல்லா வசதியும் சிறப்பாக கிடைக்க போகுது. அதனால் உங்களுடைய பயிர்கள்லாம் உங்களுக்கு எந்த விதமான குறையெல்லாம் வளரக்கூடிய ஒரு நாளாகவும், கல்வி சார்ந்த அன்புகளுக்கு நல்ல ஒரு சுகமான ஒரு கல்வி, நல்ல ஒரு ஹாஸ்டல், நல்ல ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எல்லாமே உங்களுக்கு சுக சம்மந்தப்பட்ட வசதி சம்மந்தப்பட்ட விஷயம் அமைய போகுது. திருமணம் சார்ந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்துல அழகான பொருள்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு பார்த்து திருமணத்துக்கான ஒரு நிலை இருக்க போகுது. அடுத்த மாதம் நிச்சயம் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கக்கூட மனதுக்கு சந்தோஷம் சுகத்தை கிடைக்கிற ஒரு நாளாக ரிஷபத்துக்கு அமைகிறது. மிதுனசன் பார்த்தா கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான நாளாக அமைகிறது. உங்களுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், தொழில் சார்ந்த முதலீடுகள், தொழில் சார்ந்த அபிவிருத்தி, இதுக்கு எல்லாத்தையும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அடிப்படை நீங்கள் போடுங்க. நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கான எதிர்கால சம்மந்தமான உங்களுக்கு குழந்தைங்கிற கல்வி, உங்களுக்கு குழந்தைங்கிற கல்யாணம், சுப நிகழ்ச்சிகள், குழந்தைங்க முன்னேற்றம், உங்களுடைய குடும்ப சார்ந்த முன்னேற்றங்கள், ஆலயம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, புது வீடு வாங்குறது, எல்லா விஷயத்துக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கான ஒரு அடித்தளத்தை நீங்கள் போட போகிறீங்க. அடித்தளத்தை கொஞ்சம் ஆக்கத்தோடும் ஊக்கத்தோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. மிதுனத்துக்கு. கடகராசி பார்த்தா கொஞ்சம் கவனம் போது சில நாள் உங்களுக்கு 8 சனி போன்றதுனால கொஞ்சம் கவனத்தாக ஒரு வேலை செஞ்சாலே உங்களுக்கு அந்த கவனத்தின் மூலியமே உங்களுக்கு சில தேவையற்ற விரயங்கள், பிரச்சனைகள், தடங்கள், முட்டுக்கட்டைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாள். இந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய முதலீடுகள்லாம் கவனமாக பண்ணுங்கள். தொழில் உற்பத்தி, கச்சா பொருள் இறக்குமதி, ஏற்றுமதி மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சந்தை நிலவரங்களை தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு உங்களுக்கு உற்பத்தி, ஏற்றுமதியோ இறக்குமதியோ கச்சா பொருளை வாங்குவதற்கான சில முயற்சியெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்களுக்கு இந்த ஜாமீன் கையெழுத்து போல விஷயங்கள்லாம் போடாதீங்க. உங்களுடைய வாங்கக்கூடிய கடன் கூட அந்த கடன் தேவையான யோசித்து கவனமோடு செயல்படுற ஒரு காலம் உங்களுக்கு. அதனால் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவனமோடு செயல்படக்கூடிய நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. கடகத்துக்கு. சிம்மராசி பார்த்தா கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கிற நாள் உங்களுக்கு. சிம்மத்தை 7 சனி பகவான் இருக்கார். அவருடைய கொஞ்சம் தாக்கம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆர்வம் அந்த ஆர்வத்தை ஆர்வ கோளாறு மாற்றிடாதீங்க. நீங்கள்
சூரியனோட வீடு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வேகங்கள்லாம் இருக்க தான் செய்யும். நம்ம தான் பொறுப்பெடுத்து செய்யணும், நம்ம தான் தலைமை ஏற்று செய்யணுன்ற சில எண்ணங்கள், ஆர்வங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் இந்த ராசிக்காரங்களுக்கு. அந்த ஆர்வத்தால் ஆர்வக்கோளாறாக தேவையற்ற விரயங்களை போய் மாட்டிக்கிட்டு தேவையற்ற விரயங்களை பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வராமல் அந்த ஆர்வத்தை கொஞ்சம் கண்ட்ரோலாக வைத்துக்கொள்வது சிறப்பு. கன்னிராசி பார்த்தா கொஞ்சம் கஷ்டத்தை சிரமத்தையும் கொடுக்குற நாளாக அமைது உங்களுக்கு. இந்த கல்வி சார்ந்தவங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய உயர்கல்வி அடுத்த விஷயத்துலாம் கொஞ்சம் சிரமப்பட்டு எக்ஸாம் எழுதி சிரமப்பட்டு வந்து இன்ட்ரி ஆட்டம் வந்து சிரமப்பட்டு மேற்கல்வி எல்லாமே கொஞ்சம் கஷ்டத்தோடு அடங்கக்கூடிய நாளாக இருந்தாலும் அந்த சிரமங்கள்லாம் கொஞ்சம் நேரம் தான் கொஞ்சம் உங்களுக்கு. அது மற்றபடி இந்த நாள்லேயே அந்த சிரமங்கள்லாம் சரியாகி அடுத்தது அந்த வேலைகள்லாம் ஈஸியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு. சிரமப்படும்போது தான் ஒரு வேலையுடைய மகத்துவம் கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும். அதனால் கொஞ்சம் சிரமத்தை சந்திக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது கன்னிராசிகளுக்கு. துலாராசி பார்த்தா கொஞ்சம் ஊக்கப்படுத்தக்கூடிய ஊக்கம் நிறைந்த நாளாக அமையுது உங்களுக்கு. உங்களுடைய ஒரு செயலை நீங்கள் ஆரம்பித்து அந்த செயலை உங்களை ஊக்கப்படுத்தளவு உங்களுடைய உறவினர் சப்போர்ட்டு, குடும்ப உறுப்பினர் சப்போர்ட்டு, உங்களுடைய கூட பணி செய்யக்கூடிய பணியாளர் சப்போர்ட்டு, நண்பர்கள் சப்போர்ட்டு, உங்களுடைய கூட்டாளிகள் சப்போர்ட், இது மாதிரி பல விஷயங்களுடைய ஊக்கம் ஒத்துழைப்பும் கிடைக்கிறதால துலாராசிகளுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் சிறப்பாக கொண்டு செல்ல போகிறீங்க. இந்த தொழில் சார்ந்த விஷயங்களை முன்னேற்றத்தை கொள்ளும்போது உங்களுடைய அடுத்த கட்டத்தை தொழில் விரிவுபடுத்துறது சில விஷயங்களை வந்து உங்களுக்கு நல்லா ஆலோசித்து அதுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயம் அமையுது. இந்த கால்நடை சம்மந்தமான விவசாய அன்பர்களுக்கு வந்து கால்நடை அபிவிருத்திக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் போது உங்களுக்கு அந்த 10,000 வச்சு ஒரு 2 ஆடு சேர்த்து வாங்கிடலாம். ஆடு மாடு இதுவெல்லாம் அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. வேளாண் உற்பத்தியும் சிறப்பாக இருக்கும் போது கல்வி சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் ஊக்கத்தோடு செயல்பட்டிங்கன்னா அடுத்த கட்டத்தில் செல்வதற்கும் ஒரு வேலைவாய்ப்புக்கான ஊக்கம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். துலாராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ஊக்கத்தோடு செயல்பட்டு கூடிய ஒரு நாளாக என்று அமைகிறது. விருச்சிகராசினை பார்த்தா கொஞ்சம் நலம் இருந்தாலும் உங்களுக்கு எதில் உடல்நிலை சரியாகாமல் இருந்தாலும் கொஞ்சம் உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் சரியாகி வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு நிலையும் ஏதாவது ட்ரீட்மெண்ட் வந்தவங்க அதை ட்ரீட்மெண்ட் முடியக்கூடிய நிலையும் அமைப்போது உங்களுக்கு. அதே சமயத்தில் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய மனநலம் சார்ந்த அலுவலகத்தில் இருந்த சில பிரச்சனைகள்லாம் சரியாகி ஒரு நிம்மதி ஏற்படுகிற நாளாகும். உங்களுக்கு குடும்பத்தை சில சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் உறவினர் மத்தியில் கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கலாம். அந்த மனஸ்தாபம்லாம் கொஞ்சம் சரியாகி ஒரு நலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிறைய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சிறப்பாகுது. எடுத்த வீழ்ச்சிகள்லாம் நம்ம நலமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைது விருச்சிகராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசி தான் கொஞ்சம் சுபமான நாள் உங்களுக்கு. நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் எந்த விஷயத்தான் அது வந்து விஷயம் சுபமாக முடிய போகுது. யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கான விஷயங்கள் ஏதாவது இங்கே முன்னெடுத்தாலோ உங்களுக்கு பணி சார்ந்த விஷயங்களை முன்னெடுத்தாலோ உங்கள் உறவினருக்கு சில விஷயங்களை செஞ்சு முடியும் நினச்சாலும் எல்லாமே சுபமாக போகுது. அதனால் நீங்கள் எந்த இடத்த போய் நின்று ஒரு வேலையை செஞ்சாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு சோதனை தான் அமையுது உங்களுக்கு. உங்களுடைய குழந்தைங்களுடைய கல்வி உயர் படிப்பு வேலைவாய்ப்பு திருமணங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் எடுங்க, சூப்பராக முடியும் உங்களுக்கு. வீடு கிரகப்பிரவேசம் பண்ணால் வீடு வாங்கணும், வீடு கட்டணும், எந்த விதமான விஷயமும் சரி. புதுசாக ஒரு நிலம் வாங்கக்கூடிய விவசாய அன்பர்களுக்கு நிலை வாங்குவது, பயிரிடுவது, கால்நடை வாங்குவது எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு சுபபத்தோடு வெற்றியோடு தொடங்கக்கூடிய நாளாக அமைகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு. அத்தாசிய மகராசின்னு பார்த்தா கொஞ்சம் இரக்கம். மகரத்துக்கு பார்த்தா 2 சனி பகவான் இருக்கார், விரயசனில் இருக்கிறதுனால இறக்கப்பட்டு பாவப்பட்டு உங்களுடைய பணத்தெல்லாம் கொடுத்துட்டு இல்லை தேவையில்லாத ஜாமீன் கையெழுத்து போட்டு சில விஷயங்களை போய் மாட்டிக்காதீங்க. இறக்கப்படுவது சிறப்பு. யாருக்கு பண்ணணும், எந்தெந்த விஷயம் இறக்கப்படணுன்றத கொஞ்சம் யோசித்து முடிவெடுப்பது சிறப்பு. மகரத்தில் வந்து மகரத்துக்கு வந்து சனி பகவான் ஆட்சி வீடாக இருந்தாலும் சனியுடைய சில விஷயங்கள் உங்களுக்கு தாக்கத்தை கண்டிப்பாக கொடுப்பார். கவனமாக இருங்கள். மகராசி அன்பர்களுக்கு இறக்கப்படுவதால் எந்த நல்லது கண்டு யோசித்து செய்யுங்க. கும்பராசி பார்த்தா கொஞ்சம் ஜெயம் உள்ள நாள் உங்களுக்கு. எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கும்பத்தை உண்டி சனி பகவான் இருக்கார். சனியோட சொந்த வீடு தான் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் ஜெயத்தையும் மனதுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு திருப்தியும் கொடுக்கக்கூடிய நாள். செய்கின்ற விஷயத்தை செஞ்சுட்டு நம்மன்னு ஒரு மனதிற்கு நிம்மதியோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது. இருந்தாலும் உள்ள சனி பகவான் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. முந்தைய திருநள்ளாறு காலபைரவரை கொஞ்சம் வணங்குவதால் கொஞ்சம் ஒரு மன அமைதியும் ஒரு மன நிம்மதியும் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. மீனராசினி பார்த்தா கொஞ்சம் புகழ்ந்தால் உங்களுக்கு மீனத்துக்கு வந்து 12 சனி பகவான் இருக்கார். 7 சனியுடைய கடைசி நிலையில் இருக்கீங்க. அதனால் உங்களுடைய ஒரு செயலும் வந்து ஒரு புகழ்மிக்க ஒரு நாள் அமைப்பது உங்களுக்கு. மீனத்துக்கு வந்து ஆட்சி வீடு பார்த்தா குரு பகவான். அந்த குரு பகவானுடைய பிராப்தத்தால் குரு பகவானுடைய வீடால் குரு பகவான் செய்கின்ற நல்ல செயல்கள் உங்களுக்கு ஒரு புகழ் எங்கே போனாலும் உங்களுக்கு மக்கள் மத்தியிலும் உறவினர் மத்தியிலும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மத்தியிலும்
பணி செய்கிறது எல்லா விஷயங்களும் நல்ல ஒரு புகழை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. அனைத்து ராசி அன்பர்களுக்கும் நான் இனியான வெற்றி நாம் வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.